புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆரை பற்றி பேரறிஞர் அண்ணா கூறியதாவது: என் தம்பி எம்ஜிஆர் அவர்கள் புகழின் உச்சியில் இருந்தும் உல்லாசமாக வாழுவதற்கு வசதியிருந்தும் அவர் ஏன் நம்மோடு சேர்ந்து இவ்வளவு பேர்களின் வெறுப்புக்கு ஆளாயிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். கலையுலகத்தில் அவரை சூழ இருக்கின்றவர்களில் பலர் வெறுப்பு கண்ணோடு அவரை பார்க்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். நமது வளர்ச்சியை யாரும் இன்றைய தினம் தடுக்க முடியவில்லை. கலையுலகில் பொருளும் புகழும் அடையாளம். ஆனால் மக்களுடைய அன்பு அனைவருக்கும் கிடைப்பதல்ல. எனக்கு 51 வயது ஆகிறது. எனக்கு தெரிந்த வரையில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் மக்களுடைய உள்ளத்திலே அன்பாக பாராட்டப்பட்டு பெரும் புகழை அடைந்தார். அதற்கு பின் தம்பி எம்ஜிஆர் மக்கள் மனதில் நிறைய அன்பினை பெற்றிருக்கிறார். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இங்குள்ள தோழர்கள் சிலருக்கு எதிர்ப்பு அதிகம் இருக்கிறது என்று சொல்லும் நண்பர்கள் நமது எம்ஜிஆர் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளை நாம் சமாளித்தாக வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் நாம் யாரும் அழைத்து நமது கழகத்தில் வந்து சேர்ந்தவர் அல்ல. அவர் மக்களின் அன்பை பெறுவதற்கு என்ன வழி என்று பல நாள் சிந்தித்து மக்களுக்காக பாடுபடும் கட்சி எது என்று ஆராய்ந்து கடைசியில் நமது கழகத்தில் வந்து சேர்ந்தார். நமது கழகத்தில் இருக்கின்ற தோழமையும் கொள்கையிலுள்ள அழுத்தமும் எம்ஜிஆரை இங்கே அழைத்து கொண்டு வந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.